ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து பாருங்க, இப்போ கரெக்டாக வந்து 2 ஆகுது. 10 மணிக்கு கரண்ட் கட் ஆச்சு. சொன்னாங்க இன்றைக்கி கரண்ட் கட் ஏதோ கீழே வேலை நடக்கு, ஏதோ பூமியில் நோட்டி ஏதோ பைப் போடுறதுனால ஃபுல் எங்கள் ஏரியா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியிருக்காங்க. லைட்டு எப்படி வெளியே இருச்சோன்னு கிடக்கு பாருங்கள். மின்னுட்டுக்காரங்க கதையெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் துணி துவைப்பேன். எனக்கு துணி இன்றைக்கி நான் துவைக்கிறேன்னா நாலு வேலைக்கு வரும். எப்படி துணி துவைப்பேன்? மிஷின் பாருங்கள், துணி நிறைஞ்சி போயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஒரு துணி ஒரு மிஷின் நிறைய துணி நிறைஞ்சி போயிருக்கு. இதில் வேறு இவர் அண்டரை வேறு துவைச்சி போடுது, பனியனை துவைச்சி போடுது, பையன் வேறு மம்மியை பிளாக் ட்ரெஸ் துவைச்சி போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் வந்து சாயங்காலம் 6 மணி ஆகட்டும் 7 மணி தெரியும். நான் 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன், இன்னும் முடியல. இப்போ நான் என்ன செய்வேன், எல்லா துணி அள்ளி போட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பால்கனியில் வச்சு கையால் சோப்பை போடுவோம். சரிங்களா? பல வருஷம் ஆகிட்டு கையால் துணி துவைச்சி. இருந்தாலும் இப்போ அர்ஜென்ட்டாக வேணும்ல, வாங்க நம்ம பால்கனிக்கு போகலாம் துணி அள்ளிக்கிட்டு. துணி துவைச்சோன்னு லேசாக கழுவிடலாம். துணி எல்லாம் அள்ளிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. 10:30 மணி 2 ஆகிட்டு. இப்போது கரண்ட் வரும் கீழே போய் கேட்டதுக்கு அந்த வேலை ஸ்டார்ட்டாக இருக்குது. 6 ஆகும், 5 ஆகும், 5:30 ஆகலாம், 7 ஆகலாம், கன்ஃபார்ம் இல்லை. பூரா ரோடு தோண்டி போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் துணி துவைக்கிறேன். சில வீட்டில் லப்பத்துக்கும் கத்தாருலாம் பாருங்கள். எல்லாம் பால்கனி கொண்டாந்துட்டேன் பாருங்கள். துணி இங்கே ஒரு வாடி தண்ணி, சட்டி தண்ணி, அவ்வளோ தண்ணி, சோப்பு எல்லாம் கொண்டாந்தாச்சு. துணி வந்து அவ்வளோ தடியாக பெரிய துணி இல்லை லேசான துணி தான். வாங்க இப்போ நம்ம களத்தில் இறங்கலாம். இப்போ நம்ம ஊர் நாடு மாதிரி குளம் வாய்க்கால் குட்டை இருந்துன்னா இதெல்லாம் துவைச்சி கொண்டாந்துடுறேன். இங்கே அந்த ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, அதனால் வேறு வழி இல்லை. வாங்க இப்போ துணியை துவைக்கலாம். அடி நடித்து வெளுத்துடலாம் வாங்க. நான் இந்த மாதிரி வேலை செஞ்சு பல வருஷம் ஆகிட்டு இப்போ செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஏன் உடல்நலம் என்னான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த ரிஸ்கின் பயந்து போய் என்ன செய்ய போகிறான்னு பயத்தில் என்னை உத்து பார்க்கட்டும். அவள் பார்க்கட்டும், அவளாவது ஒருத்தி பார்க்கல. நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவளாக பார்க்கட்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல சின்ன துணியில் ஆரம்பிக்கலாம். லேசான துணியில் ஆரம்பித்தா தான் நமக்கு வேலை டக்குன்னு முடியும். சரிங்களா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோப் போட ஆரம்பித்தாச்சு. சோப்பு லேசாக போட்டு ப்ரெஷ்ஷை ராவுன்னு ராவிடலாம். டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ துவைச்சிட்டு உங்களை பார்க்குறேன், பார்த்துக்கங்க. இவ்வளோ துணி இருக்கு, இவ்வளோ துவைச்சிட்டு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாதி துணி சோப்பு போட்டுட்டேன். சோப்பு போடக்கூட அலசிட்டேன்னா வேலை சீக்கிரம் முடியும். மொத்தமாக சோப்பு போட்டுட்டு மொத்தமாக அலசிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். துணி இதில் 1 மணி நேரம் ஆகிட்டு, மணி 3 ஆகிட்டு. இந்த துணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் மட்டும் இருந்தால் இதுக்குள்ளே துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுருப்பேன். கரண்ட் இல்லாதனால தான் மிஷினை நமக்கு ஆன் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இன்றைக்கி அப்படி நடந்திருக்கா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நாளைக்கு நான் வேலைக்கு போயிடும் பார்த்தீங்களா, பின்னாடி டைமே கிடைக்குது. அடுத்த சண்டே தான். அதனால பின்னே இந்த ஒரு வாரம் துணி, அடுத்த ஒரு வாரம் 15 நாள் துணி ஆயிடும். அதனால் எவ்வளோ முடியுதோ மாங்குன்னு துணியை துவைச்சி காய போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலைன்னு எவ்வளோ செஞ்சிடலாம். ஆனால் இந்த துணிக்கு சோப் போடுற வேலை மட்டும் பெரிய பேஜாறு பிடிச்ச வேலை. எப்பா இந்த மிஷின் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். நம்ம பொம்பளைங்க கேட்டினா என்ன இருக்குமோ. இருந்தாலுமே ஆம்பளைங்க கேட்டாங்க, பொம்பளைய பார்த்து நீ என்ன செஞ்ச வீட்டிலன்னு கேட்டாங்க. என்ன செய்ய? அதனால தான் இப்போ பொம்பளைங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைங்களை ஒரு நேரம் நான் சோத்த போங்கன்னா நீ ஒரு நேரம் சோற போங்கன்னு சொல்கிறாங்க போல். அப்பா சாமி, பாதி துணி சோப் போட்டேன், நாக்கு தள்ளிட்டு. இப்போ பாதி துணியை பெரிய துணியாக இருக்க சர்ஃப் போட்டு முக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம். எவ்வளோ துணி அப்பா. இனி பாதி துணியை இது வந்து பெரிய பெட்ஷீட்டு, பேண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம சர்ஃபில் முக்கிய வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உயிரை போயிட்டப்பா. பாவம் இங்கே துணி துவைக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க என்றைக்காவது அவங்க வருமானம் நம்ம புரிஞ்சிருக்குமா? வெறும் கொண்டு தொகைடா பைசாவை கொடுத்துட்டு இதையான் சுத்தமாக துவைக்கிறோம், சண்டைக்கு நிற்போம். எல்லாத்தோட வழி நமக்கு புரிஞ்சால் தான் நம்ம உலகத்தில் வாழ்கிறதுல ஒரு அர்த்தமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் சரி பத்தில் முதல் 3 ஸ்பூன் போட்டால் இன்னும் 2 ஸ்பூனை போட்டு நல்லா அதை அடின்னு அடித்தாதான் அழுக்கு போகும் போல் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே தினம் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இவ்வளோ துணி சேராது சரிங்களா. காலால் ஒரு மிதிச்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் துவைக்கிறனால தான் இவ்வளோ நமக்கு துணி சேர்ந்து விட்டது. மிஷின் போடுன்னு நினைப்பேன், நான் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் வீட்டில் இருக்கிறப்போ கரண்ட் இருக்காது. இதை காலையிலேருந்து பவர் கட்டாக நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ பள்ளி பகவானே இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் வீட்டு துணியை தான் துவைச்சேன், உங்கள் வீட்டு துணி துவைக்கல. நான் கஷ்டப்பட்டு துணியும் துவைச்சி நீங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா. அதுக்காக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார போகிறேன், அதுக்கப்புறம் பாதி துணி துவைப்பேன் பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ துணி துவைச்சி சேர் மேலே தூக்கி தண்ணி வடிகெடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டில் வேண்டாம், உட்காந்து இப்படி குனிஞ்சு துவைக்க பார்த்தீங்களா, முது வலிக்கு நெஞ்சு வலிக்கு. இதை தூக்கி தூர இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நான் சக்குன்னு இப்படி கீழே உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கீழே நம்ம குத்து வச்சு உட்காந்துக்கலாம். இது உயரமாக இருக்கிறத குனிய வந்து முது வலிக்குது, நெஞ்சில் ஏதோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா துணியும் துவைச்சாச்சு. இதில் பெட்ஷீட் கிடக்கு, கையால் துவைக்க முடியல. நான் இப்போ இதில் இறங்கி இப்படி நங்குன்னு மிதிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அழுக்கு போகும் பார்த்தீங்களா, ஏன்னா எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் என்னைக்காவது இப்படி உங்கள் வீட்டில் துணி துவைக்க அனுபவம் எவ்வளோ மிதிச்சிட்டேன். இனி கையால் போட்டு கற்று 4 அடி அடிக்கலாம் சரிங்களா. அப்போ தான் அது சுத்தமாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக துணி எல்லாம் துவைச்சாச்சு. இனி இப்போ மழை நேரம் பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு நம்ம கம்ஃபர்ட் போட்டு காய வச்சாதான் ஸ்மெல் அடிக்காதுன்னு பேட் ஸ்மெல் அடிக்கும். இனி வாங்க நம்ம கம்ஃபர்ட்டில் முக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்லா இப்படி குனிஞ்சு எழுந்துக்கும் போது உண்மையிலே என் முது ரொம்ப அப்போ வலிச்சுது. இது நல்ல ஒரு பாடி எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது. இனிமேல் நான் நினைக்கிறேன் நமக்கு மிஷினை யூஸ் பண்ண வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம். இப்படி குனிஞ்சு எழுந்தும் போது என்ன ஆகுது, இந்த இடுப்பில் இருக்க இது இப்படி குனியுது, கை இப்படியாவது இப்படி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு கையில் துவைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் வந்து எந்த வேலையும் கஷ்டம் இல்லை. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும்,